பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நம்ம இந்த வாழ்கிற சூழ்நிலையில நீங்க எங்க வசித்தாலும், எங்க வேலை செய்தாலும், எங்க ஊழியம் செய்தாலும் சத்துருக்கள் நமக்கு இருக்கதான் செய்வாங்க. இது நிறைய பேரை பாதிக்குது. ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை பற்றி பேசுறாங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? வீட்டுக்குள்ளேயே சத்துரு எழும்பிடுறாங்க. இருக்கிற இடத்துல, தெருவில் காரணம் இல்லாம பகைக்கிறவங்க எழும்பிடுறாங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க நல்லா செய்து திறமையா முன்னேறினா சிலருக்கு பிடிக்காது, பகைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல பிசினஸ் செய்து கடினமா நீங்க உழைக்கிறீங்க, அதனால நீங்க பிசினஸ்ல உயர்றீங்க. சோம்பேறியா இருக்கிறவங்க உங்க மேல பொறாமையோடு ஏதாவது தீங்கி செய்ய நினைப்பாங்க. இது மாதிரி நம்ம வாழ்கிற சூழ்நிலையில மனிதர்கள் சத்துருக்களாய் மாறி சம்பந்தமே இல்லாதவங்க கூட நம்மளை பகைக்கிறத பார்த்திருக்கிறோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. என்னுடைய ஊழிய பாதையிலையும் நம்மள ஜெபிக்கிற ஊழியம் செய்யறோம், சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் பகைக்கிறாங்க, பேசுறாங்க, கோபத்துல என்னென்னோ சொல்றாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே சொந்த சபைக்குள்ள நான் வசிக்கிற இடத்துல இதெல்லாம் சந்தித்த போது எனக்கு கொஞ்சம் மனசு துக்கமா இருந்தது. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கே பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராம். சத்துருக்கள் நம்மை பகைக்கிறாங்களே, அவங்க நம்மளோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். அது எப்போ? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் இதை வைத்து ஜெபம் பண்ணப்போ, என் வழி உமக்கு பிரியமா இல்லை, அதனால்தான் நிறைய சத்துருக்கள் என்னை பகைக்கிறாங்க, அது என்னை பாதிக்குது. அவங்க பகைக்கிறது, எனக்கு விரோதமா பேசுறது என்னை பாதிக்குதே, சோர்ந்து போக பண்ணுது. அப்போ என் வழி சரியில்லையா ஆண்டவரே? உமக்கு பிரியமான வழியா என் வழி மாறணும். அந்த வசனத்தை வைத்து உமக்கு பிரியமானபடி நான் இருக்கணும், என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை கிளைம் பண்ணேன். சத்துருக்கள் பகைக்கிறவங்க சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் ஜெபித்து என் வழிகள் சரியாக என்னை பகைத்த நிறைய பேர் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. உண்மையில நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா மாறிட்டேன். எங்க ஊர்லயே எங்க சொந்தக்காரங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால பகைச்சாங்க, அவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல ஊழியம் செய்யும் போது அடிக்கணும், போற வழியில அடிக்கணும், தாக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஊழியத்துல கூட என்னை பகைச்சு இல்லாத பொல்லாத பேசின பலர் என்னோடு கூட சமாதானமாகி எனக்காக ஜெபிக்கிற ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. நிறைய பேர் சொல்ல முடியும், எல்லாரும் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் என்னை பகைத்து ஒரு காலத்துல என்னை விரோதித்தவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியா மாறிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப அன்பா இருக்காங்க, என்கிட்ட ஜெபிக்க சொல்றாங்க, எனக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வசனம் உண்மை உள்ளது. இந்த வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்தால் இந்த வசனத்தில் இந்த கிரியை செய்கிற தேவன் அற்புதம் செய்கிறார். இப்போ உங்க வீட்டிலேயே பகைக்கிறாங்க, உறவுகள் சொந்தங்கள் பகைக்கிறாங்க, என்னை முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல அப்படி சத்துருக்கள் பெருகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி சரியில்லாததை சரிப்படுத்தி பாருங்க. உங்களை பகைக்கிறவங்க அப்படியே மாறிடுவாங்க, உங்களை நேசிக்கிறவங்களா மாறிடுவாங்க, உங்களோட சமாதானம் ஆயிடுவாங்க, சூழ்நிலையே மாறிவிடும். அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. என் ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசத்தோட இப்ப ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை பகைக்கிறவங்க சத்துருக்கள் காரணமில்லாமல் என்னை விரோதிக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட நான் சமாதானமா இருக்க விரும்புகிறேன். என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் என்னோடு சமாதானமாகும்படி இந்த நல்ல சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.